உங்களுக்கு ஊரே சரி. நம்ம சாமியை சுத்தி வரணும்னே, சாமியை பிடிச்ச கூடாது. நீங்க சாமியை சுத்தி வரணும்னு சொன்னீங்க. சாமியை சுத்துன்னு தானே சொன்னீங்க. ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே பலகிடு குணசீலா அழகியின் குலவாள உன் முன்னே இசை ஒலிக்க மங்கையர் மலை தூவி வணங்கின்றேன் சுவாமி. நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் சிறியவளுக்கு நல்லாசி கூறுங்கள். வாழ்க வளர்க விளம்பருங்க. கழுத்திலே மணி, இந்த மணியை நான் எடுத்துக்கொள்ளலாமா? யா பார்த்து பொறுமையா வாஷிங் மிஷின் தள்ளிட்டு வராங்க. ஓரமா எது வாஷிங் மிஷின்? என்ன நல்லா பாருங்க. ஐஸ் உண்டியா? எல்லாருக்கும் டீயும் கொடுத்து ஐஸும் கொடுக்க போறாங்க. டீ கொடுத்து உங்களுக்கு ஐஸ் வேற கொடுப்பேன். ஆமா சரி, ஆசைப்படுறாரு. அந்த மணியை ஊத்தி கொடுத்து போங்க. இந்த மணியை நான் எடுத்துக் கொள்ளலாமா? எதுக்கு சாமி? இந்த இருக்கு மணி இங்க. சேர்த்து வந்து அப்படி தானே வரேன் மணியோட. சாமி அப்படிலாம் தொடாதீங்க சாமி. அடுத்த சங்கெல்லாம் தொட்டு பார்க்காதீங்க. போயிட்டு வாங்க. வாழ்க்கை விலகு விளம்பரங்களான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகன் அப்படித்தானே? முருகன் தான் சிறப்பு. நீங்க கொடுத்தது அற்புதமான ஒரு வரவேற்பு. நீங்க வரவேற்பு கொடுத்து உங்களுக்காக கொடுக்கக்கூடியது நான் வாழ்த்து. எப்பொருள் யார் யார் வாழ் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா, வாழ்க்கையில எப்பவுமே நல்லதை வச்சுக்கணும், கெட்டதெல்லாம் தவிர்த்து காலத்துக்காக இந்த இடம் சிறப்படைய உங்களுக்கு ஒரு வாழ்த்தினை கொடுத்து வந்த காரம் என்ன என்கின்ற விழாவை தொடுக்கின்ற பொழுது கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகளே நீ வாழ்கவே. கடவுள் நினைத்தான் மனநாள் அமைத்தான் உண்டானது தலைமகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் உண்டானது திருமகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே உன் புகழ். ஆயிரம் காலமே வாழ்கவே உன் புகழ். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகளே நீ வாழ்கவே. வளர்க வளர்க. இப்ப விடத்துக்கு வந்த நாள் இந்த இடம் மிக சிறப்பாக அமையணும். ஆமா, தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். ஆமா, தமிழை பேசணும்னா 2 ஆள் வேணும். தமிழ் பேசணும் அப்படின்னா 2 வேணும். அதனால சொன்ன தமிழுக்கு தலைவன் அப்படின்னா அதனாலதான் தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு 2 குணத்துக்கு 3 சவத்துக்கு 4 சகலத்திற்கும் 5 சுவைக்காறு சுரங்கள் 7 திக்குகள் 8 கிரகங்கள் 9 பசி வந்தா 10 பறந்துருன்னு 1ல இருந்து 10 வரைக்கும் கணக்குல சொல்லி வச்சிருக்காங்க. ஓஹோ, பசி வந்தா 10 பறந்து விடுமா? அது என்னமா பசி வந்தா 10 மறந்து? அதுதான் சாமி எனக்கும் தெரியாம பசி வந்தா 10 மறந்துங்கறாங்களே. உங்கள்ட்ட கேட்கலாம் நான் நினைச்சேன், நீங்க முந்திக்கிறீங்க. இந்த பசி வந்துச்சுன்னா அந்த 10 மறந்து போயிடும். ஆமா ஆமா. மானம் குலம் கல்வி வன்மை தானம் தமம் முயற்சி அறிவுடைமை தாராண்மை தேனின் கசி வந்த காமுறுதல் இப்படி 10 வந்துச்சுன்னா பசி வந்தா கூட மறந்து போயிருமா? அப்போ ஒரு மனுஷனுக்கு பசி வந்துச்சுன்னா ஆமா எல்லாத்தையும் மறந்துடுவான். ஏங்க பசி வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கிறோம். நல்லதங்கால் கதையில பசிக்காகவே பிள்ளைகளை கொண்டு அந்தமாவும் செத்துச்சுங்கிற கதை இருக்கே. நமக்கு கௌரவம் தான் முக்கியம், சாப்பிட உணவு இல்ல, போய் அடுத்த வீட்டுல கேட்கறத விட சாகிறதே உத்தமம்னு செத்தாங்களே, அதுக்கு என்ன பண்றது? அதனாலதான் போய் கேக்குது அண்ணிக்கிட்ட, அண்ணி பிள்ளைங்க சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நீங்க நல்ல வசதியா இருக்கீங்க, கொஞ்சம் சோறு பிள்ளைகளுக்கு. யார் கேட்டா? நாத்தனா கேட்டா. நாத்தனா கிட்ட நாத்தனா அண்ணிக்கிட்ட கேட்டா அண்ணன் மொட்டாட்டி அண்ணி தானே. நான் ஒரு சில பக்கத்துல அண்ணன் மொட்டாட்டி அண்ணின்னு கூப்பிடுவாங்க, மதனியான்னு கூப்பிடுவாங்க. உண்டுதான். நாத்தனாளுக்கு நாத்தனாவே இருக்கட்டும். உண்டு நாத்தனா. இந்த நாத்தனா கிட்ட போய் நாத்தனா சோறு கேட்டா சரி, அவ பாரு வஞ்சனை. இத்தனை பிள்ளைக்கு நம்ம சோறு போடணுமா? ஆமா, ஒரு உள்ள 2 உள்ளையா இருந்தா கொடுக்கலாம். இத்தனை உள்ளைய கூட்டிட்டு இருந்தமா வந்திருக்கு. அதுக்கு முதல்ல என்ன அழிச்சிருங்க, கொஞ்சோண்டு தானியத்தை கொடுத்தா நான் சமைச்சுக்கு சாப்பிட்டுக்கன்னு விடாத மழை என்ன பண்ணா தெரியுமா? வாழை மட்டையை எரிச்சா. இந்த உலகத்துல வாழை மட்டை எரிச்ச பொம்பளை யார் தெரியுமா? அவதான் நல்லதா. அதே மாதிரி வாழை மட்டை எரிச்ச ஆம்பளை யார் தெரியுமா? என்ன சொல்லிருச்சாரு? முன்ன கிட்டதி முப்புறத்திலே, பின்ன கிட்டதி தென் இலங்கையிலே, அன்ன கிட்டதி அடி வயிற்றிலே, யானுமிட்டதி மூழ்க மூழ்கவே.
பாருங்க. ஆமா, தாய் இறந்ததுக்கு அப்புறம் தாய் மேனி நோகுமேங்கிறதுக்காக பச்சை வாழை மட்டையிலே தகனம் பண்ணவர் அவர்தான். எவ்வளவு சிறப்பு பத்தியல. ஆமா, அதனாலதான் இந்த அன்னைகிட்டதி அடிமைகாரம் தான் கூட யானுமிட்டதி மூழ்க மூழ்க பாடினாரு. வாழை மட்டும் தீப்பிடித்து எரிந்ததா. எவ்வளவு சிறப்பு பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுது தாய் சொல்றாங்க, அப்பா இவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு நீ யாசகம் கேட்டு போறேன்னு போறியே, என்னை விட்டுட்டு போறியேடா, ஒரே ஒரு புள்ள, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமான்னு மனமாடும் பொழுது அவரை விட்டுட்டு போயிட்டாரு. செத்ததுக்கு பிறகு உடம்பு நோங்க கூடாது. வீட்டை விட்டு வர பொழுது அம்மா தடுக்கிறா. அப்பதான் புள்ள சொன்ன, அம்மா எனக்காக நீ ஒரு முடிச்ச வச்சிருக்க, உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்புல போட்டிருக்கேன். என்னைக்கு இந்த முடிச்சு அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு வருவேன். அது வரைக்கும் இந்த ஊர் எல்கையை தாண்டி வெளியில போக மாட்டேன்னு சொன்னார். முடிச்சு அவிழ்ந்து போச்சு. உனக்கு சந்தி வந்துருச்சு. முடிச்சு அவிழ்ந்துருச்சு. ஒருவேளை அம்மா இறந்துட்டாங்க. அதனால ஓடி அந்த காரியம் செய்தான். இப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமி, அதனால இடத்துல ஒரு சில விவரத்தை இடத்துல கேட்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் அறிவுக்கு எட்டி வர பதில் தர காத்துக்கிறேன். தெரியலையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிற இடத்துல கேட்கணும். ஆமா, தட்ட வேண்டிய இடம் அறிஞ்சு தட்டணும். அதனாலதான் 3 தட்டு இருக்கு. என்னன்னு? அலைமகள், கலைமகள், மலைமகள். ஆமா, கலைமகளுக்கு என்ன தட்டு? கலைமகளுக்கு வெண்தட்டு, அலைமகளுக்கு செந்தட்டு, மலைமகளுக்கு பொன்தட்டு. பொண்ணு யார் வச்சிருப்பா? மகாலட்சுமியா பராசக்தியா? மகாலட்சுமி தான் வச்சிருப்பாங்க. அப்ப அதுதானே கலைவாணிக்கு வெண்தட்டு இருக்கும். வெண்தட்டு. அதனால வெள்ளை களி கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கவனத்தை விட்டு இருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு சரியாசனமாக வைத்த தாய், அமர வைத்த தாய். என்ன உண்மைதானே? ஆமா. இப்ப நீ வந்திருக்கிறது என்ன மாவட்டம்? இது என்ன மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். சரிதானே? ஆமா சுவாமி. சிவன் கங்கை. பாருங்க சிறப்பு இருக்கு. சிவகங்கை எம்பெருமான் சிவன் கங்கை என்ற பெண்ணை தலையில் தாங்கியதால் சிவகங்கைன்னு சொல்றோம். எதுக்காக தாங்கினாரு, ஏன் தாங்கணுங்கிற கணக்கு இருக்குல்ல. பகீரதன் கொண்டு வருகின்றான். எதுக்காக? தன்னுடைய முன்னோர்களுடைய சாப விமோசனத்திற்காக. அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? அது அவளுக்கு மட்டும் தெரியுது. இந்த கங்கைங்கிற ஒண்ணு ஆகாயத்துல ஓடுனது. ஆகாயத்துல ஓடுன கங்கை இந்த பூலோகத்துக்கு வந்தா நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்ல இந்த பூமியே சிறப்படையும் அப்படின்னு யாரு கொண்டு வந்தா? கங்கையை அதிரதன் கொண்டு வந்தா. சரி, இந்துக்களுக்கு புனித நதினா இது என்ன சுவாமி? கங்கை தான் சொல்லுவோம். சபாஸ், அப்படி சொல்லணும். இந்துக்களுக்கு புனித நதி கங்கையை தான் சொல்லுவோம். அதே போல இஸ்லாமியர்களுக்கு புனித அது ஜம்ஜம்ங்கிற நதி, ஊற்று. அது நதி அல்ல, ஊற்று. அதே போல கிறிஸ்தவர்களுக்கு உண்டானது அது நீங்க சொல்லுங்க. தெரியுமா தம்பி? தம்பி தெரியுமா? தம்பி உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் கேட்போம். சொல்லுங்க. என்னன்னு சொல்லணுமா? அவர் என்னன்னு கேட்க சொல்லுமா. இஸ்லாமியர்களுக்குன்னு நதி இருக்கு, கிறிஸ்தவர்களுக்குன்னு இப்ப நமக்கு கங்கை இருக்குல்ல. சரி, அது போல கிறிஸ்தவர்களுக்கு எந்த நதின்னு கேட்கிறாரு. அது நீங்க சொல்லிருங்க. சொல்லுங்க. ஆமா ஆமாங்க. இந்துக்களுக்கு புனித நதி கங்கை, இஸ்லாமியர்களுக்கு ஜம்ஜம் என்ற ஊத்து, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்க சாமி லூர்து நதிங்கிறது எங்க இருக்கு? எங்க பாருங்க. ஆமா பாருங்க, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது இல்லையா? அதனால இந்த புண்ணிய பூமியிலே பல பல மகிமைகள் உண்டு. அதனால இந்துக்களுக்கு புனித நூல் அது பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு புனித நூல் குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல் பைபிள். இதெல்லாம் சரியா அமைஞ்சுக்கணும். இப்ப சொன்னீங்க, இப்ப தாங்க முக்கியமானது கேட்க போறேன். என்ன கேட்க போறீங்க? இந்த 3 மதத்துக்கும் சொந்தமான தெய்வம்னா எதை சொல்லுவோம்? மூவருக்கும் சொந்தமான தெய்வம்னா தெய்வத்தை கேட்குறீங்களா? தெய்வம் தான். இது எப்படி சாமி ஏத்துக்குவாங்க? கிறிஸ்தவர்களுக்குன்னு உண்டான தெய்வத்தை தான் கிறிஸ்தவர்கள் ஏத்துவாங்க, இஸ்லாமியர்களுக்கு உள்ளதை இஸ்லாமியர்கள் ஏத்துவாங்க. இப்ப இந்துக்களுக்குன்னு உள்ள தெய்வத்தை தான் நம்ம ஏத்துக்குவோம். இந்த 3 மதத்துக்கும் சொந்தக்கார தெய்வம் எது? சொந்தக்கார தெய்வம் இங்க இருங்க. அப்படி ஒரு தெய்வம்லாம் கிடையாது. எப்படி தெய்வம் இருக்குங்கிறீங்க? நூலே ஏத்துக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இருக்க வரேன். நூலே ஏத்துக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்றேன்? இப்ப நமக்குன்னு இருக்குல்ல பகவத்கீதை, இதை கொண்டு இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்தா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாங்களாத்தா? சரி, கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற பைபிளை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோமா? சரி, அப்படி இருக்கையில நூலே ஏத்துக்காதவங்க தெய்வத்தை எப்படி ஏத்துக்குவாங்க? இப்போ உங்க வாயினால அந்த தெய்வத்தை வர வைக்கட்டுமா? எப்படி வர வைப்பீங்க? நூலே ஏத்துக்க மாட்டாங்க, அப்புறம் மூவருக்குமே ஒரே தெய்வம்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் சமயோசியம். நல்லா கேட்டுக்கணும். இப்ப இந்துக்களுக்கு ஒரு கலாச்சாரம், கணவனும் மனைவியும் சேர்ந்தால் தாய் கருத்தரிப்பாள். ஆமா, குழந்தை பிறக்கும். இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்தால் கருத்தரிக்கும், குழந்தை பிறக்கும். அதே போல கிறிஸ்தவர்கள் சேர்ந்தால் கருத்தரிக்கும், குழந்தை பிறக்கும். ஒண்ணுதானே? ஆமா. இப்ப
ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதற்கு எது தேவை? காமம் தேவை. காமத்துக்கு அதிபதி யாரு? மன்மதன். மன்மதன் கடவுளா இல்ல வேற யாருமா? கடவுள் தான். கடவுள் தான். அப்ப மன்மதன் அங்கேயும் போறானா? அங்கேயும் போறானா? இங்கேயும் போறானா? அப்ப மூணு மதத்துக்கு யார் தெய்வம்னா? மன்மதன். அதை நம்ம ஏத்துக்குவோம், எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? அப்படி அல்ல. அப்படி அல்ல. இல்ல, நியாயம் என்னவோ அதுதான். நியாயமா சொல்றதுல நியாயம் இருந்தா ஏத்துக்கலாம். காமம் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். பொதுவானதுதான். அதனாலே கேட்கிற கேள்வி எப்படி தெரியுமா? கேளுங்க. பட்டு பிள்ளை கற்கண்டு ஒளிமாதே, பட்டு பிள்ளை கற்கண்டு ஒளிமாதே, பட்டு பிள்ளை கற்கண்டு ஒளிமாதே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல் கோதே. நாடு நாடு நிலம் குறிஞ்சி நிலம். அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. கூட பிறந்தது பிறவாத சகோதரர்கள் 7 பேர். கூட பிறந்ததுன்னு கேட்டேன். பிறக்கல. ஏன் கூட பிறந்ததா? 5 பொருள். நீங்க அப்பா பேரை கேட்டு அம்மா பேரை கேட்டு என் பேரை கேட்ட உடனே பிறந்தவர்களை கேட்கிறீங்களோ நான் நினைச்சிட்டேன். பிறக்கும் பொழுதே 5 பொருள் பிறந்தது என் கூட. பிறக்கும் பொழுது தாலியோடு பிறந்தாள். ஆமா, சந்திரவதி. சிலம்போடு ஒருத்தி வளர்ந்தாகி. பரவாயில்ல. கோடாலியோடு ஒருவன் திரிந்தான். பரசுராமன். திடீர் திடீர் கேட்கிறேன். அப்படியா? கேளுங்க சுவாமி. வாடிய மயிலுக்கு குடில் வாடிய மயிலுக்கு போர்வை தந்தான் பாரிவள்ளல். குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை தந்தவன். அதுக்கு மறுபடியும் போத்ததான் தெரியுமா? கீழே போட்டுதான் இவன் போத்தி விட்டாமா? தேகண்டா. உன்னை மாத்தி சொன்னாலும் அது தாண்ட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். தன் சதையை அறுத்து கொடுத்தான். சிவி சக்கரவர்த்தி. வினு சக்கரவர்த்தி இல்லங்க, சிவி சக்கரவர்த்திங்க. யோ, நீ என்ன கதையை மாத்திர? வினு சக்கரவர்த்தி அவர் சினிமா நடிகர். சிவி சக்கரவர்த்தி எல்லாம் வினு சக்கரவர்த்தியா? அவ பாருங்க, உலகத்துல ஒரு கொடைவளைகள் இருந்திருக்காங்க. செத்தும் கொடுத்தால் சீதைக்காரி. செத்தும் கொடுத்தது அவன். சீதைக்காரி தான். செத்ததுக்கு அப்புறம் கொடுக்குறான் பாரு. அந்த சீதைக்காரி பிறந்த ஊர் எது தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். அந்த ஊர்ல இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஒயின் ஷாப் கிடையாது, பஞ்சாயத்து கிடையாது. அப்ப அந்த ஊருக்கே போயிடல எல்லாரும். ஆமா, உண்மை. பிரச்சனையே இல்லை. ஆமா, உண்மை. பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய சிறப்பு இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு பத்தியா? திருப்பத்தூர் வந்து போற வழி ஆழவேளாம்பட்டியில் அப்படிதான் இன்னமும் இருக்கு. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா சீர் கொடுக்கவும் மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா சீர் வாங்கவும் மாட்டாங்க. அந்த ஊருக்குள்ள ஆம்பளை இதுவரையும் தண்ணி அடிக்க மாட்டாங்களா? இன்னமும் கட்டுப்பாடோட தானே இருக்கு. அதுவும் பாருங்க, ஊருக்குள்ள போகலே எவ்வளவு பெரிய கல்வெட்டு வச்சிருக்காங்க. எங்க ஊரில் சீதனம் வாங்குவதும் இல்லை, சீதனம் கொடுப்பதும் இல்லை, எந்த ஆண்களும் மது அருந்துவதில்லை, பெரிய கல்வெட்டு. அப்படி சொல்லணுமியா? இப்ப கேக்குறேன் பாரு, கேளுங்க. ஓடாத தேரு, ஓடாத தேரு, ஓடாத தேரு, ஒத்த கால் மண்டபம், ஈனாத வாழை, வாழாத பொம்பளை. என்னது? வாழாத வாடாத பொம்பளை, கூவாத சேவல், ஆட்டாத செக்கு. இது அத்தனை எந்த ஊர்ல இருக்கு சொல்லு பாப்போம். இது பாருங்க, ஒரு ஒரு ஊர்லயும் ஒன்னொன்னு இருக்குன்னா சொல்லலாம். இது எல்லாமே ஒரு ஊர்ல இருக்குன்னா இப்ப ஆலம்பட்டி இல்ல இல்ல, மல்லிகைப்பூ வாசமே அடிக்காதான். மல்லிகைப்பூனா மலர்ந்தா வாசம் வரும்ல, வாசமே வராது. நீங்க சொன்ன மாதிரி மாடு முட்டாது, காகமும் பறக்காது, கருடனும் பறக்காது. முதல்ல செத்தவனை இப்படி வச்சு எரிச்சா கூட நாராதான். எல்லாமே ஒரு ஊர்ல இருக்கு. அதுதான் காசி. ஏன் அங்க மட்டும் அந்த மகத்துவம்? அதுதான் அங்கு பெற்ற சாபம். என்ன சாபம்? ஒரு சாபத்தை வாங்கின சாபத்துக்கு விமோசனம் அவசியம் தேவையில்லையா? இப்ப எடுத்துக்கங்க, நான் கொண்டு போய் இரும்பு கடலை கொடுத்தேன். என்னது? இரும்பு கடலைய. இரும்பு கடலை. ஆமா, யார்கிட்ட? அகலிகை கிட்ட, அனுசியா கிட்ட. அப்படியே நிற்பாரு. ஆமா, ஒருவேளை நீ அனுசியா கிட்ட தான் நீ சோதனை பண்ற, ஒருவேளை எனக்கு தெரியுமா? இல்ல, ஒருவேளை மாத்தி சொன்னா நீங்க கதையை சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். இரும்பு கடலை அப்படியே நிறுத்திக்கிறீங்க. வறுத்து கொடுத்தா. ஆமா, யாரு? அனுசியா. அதனால் உருவாகுது தத்தாத்ரேயர். 3 தலையோட. 3 தலையோட தத்தாத்ரேயர் ஒரு உருவம். 3 தலை. யார் தலை? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இதுதானே? ஆமா. இப்படிப்பட்ட கோயில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கலாம். நான் இதுவரை இங்க போகல. இருக்கலாம் இல்ல, இருக்கா இல்ல?
இருக்கு. இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? நீங்க தான் சொல்லணும். நான் தான் இருக்குன்னு ஏத்துக்கிட்டேனே. இல்ல இருக்குதா? இல்ல மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கும்போது இவங்க 3 தலை மட்டும் ஒன்னாக என்ன காரணம்? இரும்பு கடலையை கொண்டு போனது நீங்க, வறுத்தது அனுசியா. அதான் குழந்தையாக்கணும். ஏன் குழந்தையாக்கணும்? 3 பேரும் இருந்து போனாங்க. இந்த பூலோகத்தில் கற்பின் தன்மையினால் நாருண்டு வந்த இந்த இரு அம்பு கடைகளை வறுத்து கொடுத்தாலே இவருடைய கற்ப சோதனை பண்ணணும்னு 3 பேரும் சாமியார் வேஷம். என்ன வேஷம்? சாமியார் வேஷம். இந்த சாமியார்கள்லாம் நல்ல சாமியார்கள். சாமியார்னு சொல்லாதீங்க, அடியார் வேஷம்னு சொல்லுங்க. அப்போ உள்ளவங்களும் அடியார் தான். அடியார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவனை வணங்கக்கூடியவங்க. அந்த சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் அப்படி இருக்கிறவங்க. சிவனை மனசுல நினைச்சு அவர்களுக்காக துண்டு செஞ்சு அவர் மூலமாக பெருமை அடைந்தவர்கள் அடியார்கள். மற்றபடி எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்காது. அடியார்கள் எத்தனை பேரு? அடியார்கள் எத்தனை பேருன்னு கேட்டேன். அடியார்கள் எந்த கணக்கு இருக்கிறீங்க? 63. 63 நாயன்மார்கள் தான். 63 அடியார்கள். 63ல 64வது ஒரு ஆளை சேர்த்தாங்க தெரியுமா? 4வதா ஐயா கிருபானந்த வாரியார். அவரை தான் சேர்த்தாங்க. திருமுருக கிருபானந்த வாரியார். அவரெல்லாம் முழுமையா சொல்லணுமா பேரை? எங்க தெரியுமா? வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரிலே மல்லையாதாசருக்கும் கனகவல்லிக்கும் பிறந்த 7வது ஆண்மகன் வாரியார் சுவாமி. முருகனே வருவார், என்ன கூட்டிட்டு போவார், பறந்து வருவார், கூட்டிட்டு போவார்னு சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லுவார், எப்படியா அவர் செத்தாலும் சரிடா, நான் சும்மா சாக மாட்டேன்டா, என்னை முருகப்பெருமான் மயில் மீது வந்து அழைத்து செல்வார். அப்படியே சொன்னா எல்லாரும் நம்புவாங்களா? இல்ல பாக்குறவங்க இப்ப நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம ஒரு நம்பிக்கையில சொல்றோம், பாக்குறவங்க நாடகக்காரங்க நடிக்கிறதுக்காக பேசுறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் உண்மை. என்ன தெரியுமா? இருக்கு, சும்மா எப்படி சொல்ல முடியும்? அவருடைய வரலாறு. வாரியார் சுவாமிகள் அப்படியே வர்றாரு. எங்க இருந்து? சந்து. அங்க இருந்து மும்பை வந்தாரு. மும்பையில இருந்து வர்றாரு. வர்ற பொழுது திருப்பதி தெரியுது. எல்லாரும் சாமி கும்பிட்டு சொல்றாங்க. அதை விட்டு நகண்டு பொழுது திருத்தணி மலை தெரியுது. வாரியார் நினைக்கிறாரு, ஆஹா முருகனுடைய திருநாமம் தெரிகிறதே, முருகா 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 என்னாரு. அந்த மலை அவருக்கு மயிலாக தெரிந்தது. அதை பார்த்தார், உயிர் போயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் இல்லையா? எவ்வளவு பெரிய புண்ணியம். ஆமா பாருங்க. அப்ப 64வது ஒரு அடியாரை சேர்த்தார்கள். அவர்தான் திருமுருக கிருபானந்த வாரியார்கள். இவர்கள் அடியார்கள். இந்த ஆழ்வார்கள் தெரியுமா? ஆழ்வார்கள் எத்தனை பேரு? மொத்தம் 12 பேரு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், ஆண்டாள், குலசேகர் ஆழ்வார், தொண்டர்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பாடல் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார். மொத்தம் 12 ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களோட 13வது ஒரு ஆழ்வாரை சேர்த்தாங்க. 13 சேர்த்தாங்க தெரியுமா? சொல்லுங்க. 63ல 64 வந்துருச்சு. 4வது சேர்த்து தெரியும். 12ல 13 வந்துச்சு. 12ல 13 எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அவர் யார் தெரியுமா? அவர்தான் மகாபாரதத்தை தமிழில் கொடுத்தாரே. யாரு? மகாபாரதத்தை தமிழ் கொடுத்தவர் சொல்லுங்க. யாரு சொல்லுங்க. வில்லி பாரதம் கொடுத்த வில்லிபுத்தூர். அவர் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊர்? வில்லிபுத்தூர் தான். வில்லிபுத்தூரா? அவருக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க? வில்லி பாரதம் பிறந்தது எங்க தெரியுமா? வில்லி பாரதம் தென்னார்காடு மாவட்டம் சனியூரில் பிறந்தவர். நல்ல ஊர். அந்த ஊர்ல ஒரு பேருக்கு பாருங்க, சனியூர் இருக்கு ஊர். பிறந்தாரு. அந்த ஊருக்கு ஏன் தெரியுமா சனியூர்னு பேர் வந்துச்சு? சனி பகவானுடைய பெருமை. மயிலாடுதுறை இல்ல, அவருக்கு பேரு வந்து வில்லிபுத்தூர்மா. வேற பேர் வில்லிபுத்தூர் தான் பேரு. அதே பேரு. அவர் பிறந்தது வந்து சனியூர்ல, தென்னார்காடு மாவட்டம். பிறந்தப்பவுமே அவருக்கு பேரே தானா? அம்மா வச்ச பேரு வில்லிபுத்தூர் தான், வேற பேர் வைக்கல. அதனாலதான் வில்லி பாரதம் பாடுறாரு. இப்ப கம்பர், அவருக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? கம்பர் மட்டும் தான் பேர். கம்பர். ஆனா அடைமொழி கவி சக்கரவர்த்தி. இது எப்ப உருவாச்சு தெரியுமா? கவி பண்ணதுக்கு பிறகு. காவேரி பெருக்கெடுத்து ஓடுது, தண்ணி பூரா ஊரா போகுது. சோழ மண்ணுன்னு வருத்தப்படுறான், என்னடா அப்படி உடைச்சு போகுதே, யார அடைக்கிறது அப்படின்னு. ஏன்னா வைகை அடைக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு பாண்டிய நாட்டில், சரிதானே? அப்ப காவேரி பெருக்கெடுத்து ஓடுற பொழுது சோழ மண்ணு வேதனைப்படுறான். அப்பதான் கம்பர் சொல்றாரு, இந்த காவேரியை நான் அடங்க பாடுறேன். காவேரி நான் அடங்க பாடுறேன். அவர் கேட்டாரு, ஏண்டா இதெல்லாம் சாத்தியப்படுறதாடா? ஆடுற கவிக்கும் காவேரி ஓடுற ஓட்டத்துக்கும் அடங்குமா? நினைச்சாரு கலைவாணி, நினைக்கிறார் கலைவாணி. அம்மா தாயே புள்ள கூப்பிடுறார். போட்டார் ஒரு வெண்பா. கண்ணி அழிந்ததனால் கங்கை திரும்பினாள், பொன்னி கரை கடந்து போனாள் என்று இந்நீர் கிடக்கலாகுமோ உலகுடைய தாயே கரை கடக்காதான் பாடினார். காவேரி அப்படி அடைஞ்சிச்சு. சோழமன்னன் காலில் விழுந்தான்டே, நீ சாதாரண ஆளுடா,
கம்பன் உன் பேரா, இன்னையிலிருந்து நீ கவி சக்கரவர்த்தி கம்பன் என்கின்ற பெருமை தந்தவன் தான் சோழன். அதனாலதான் ஒரு முறைக்கு இருமுறை கம்பரை வந்து கலைவாணியை காப்பாத்திருக்கான். இட்டடி நோவ துளிங்கிற பேர் இருக்கு, பாடும் பொழுது துமிழ்னு பாடிட்டாரு. எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, துமிழ்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கா? போங்க ஊருக்குள்ள போய் யாராவது அந்த வார்த்தை பேசுறாங்களாம் கேட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்ல பார்க்குறாரு. கலைவாணி பார்த்தா, ஆகா நம்ம பிள்ளையாச்சே, நம்ம தானே காப்பாற்றணும்னு ஒரு மோர் கடையிற பொம்பளையாள் மாதிரி உட்காந்து அந்த அம்மா பிள்ளைகளை பிடிச்சி சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கடைகிறாங்க. அப்போத்தான் காவலாளியை பார்த்துக்கிட்டு போகும்போது காதல விழுகிற மாதிரி, பிள்ளைகளா துமிழ் தெரிச்சிட போது தள்ளி உட்காருங்கன்னு சொல்லி பாருங்க. அப்ப தமிழ்ல துமிழ்னு ஒரு வார்த்தை இருக்கு. வந்து மோர் கடைஞ்சா அவனுக்கு சந்தேகம் தீந்துருச்சு. இப்ப ஏன் சந்தேகத்தை நீங்க அம்பியாவதையும் காப்பாத்தினாங்கல்ல, இந்த மோர் கடைஞ்ச நிப்பான். சரி, அதை கடைஞ்சதுனால சந்தேகம் தீர்ந்தது. இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம்? பார்க்கடலை கடைந்தார்கள். இங்க தயிர் கடைஞ்சா, தயிர் அங்க பார்க்கடலை கடைந்தார்கள். சரி, இவ தயிர் கடைஞ்சா இல்ல, தயிர் கடைகிறதுக்கு என்ன தேவைப்படும்? மத்து இருந்துச்சு கடைஞ்சாலே. பார்க்கடலை கடைஞ்சாங்கல்ல, எப்படி கடைஞ்சாங்க? மத்து வச்சுதான். இந்த மரத்துல போட்ட மத்தா? மந்திரகிரி மலையவே அப்படி சொல்லுமா. மந்தகிரி மலையை மத்தா நிறுத்தினாங்க. கயிறு வாசுகிங்கிற பாம்பு சந்திரனை தூணா நிறுத்தி கடைஞ்சாங்க. தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சாங்க. ஒண்ணு வால்புடி இல்லைன்னா நூல் புடான்னா. வால்புடி தலைப்புடி தானே வரும் அந்த கதையில. என்ன வால்புடி நூல் பழமொழி பிடித்தமா? வால்புடி நூல்புடி அதுக்கு சொல்றீங்களா? மனம் கோலனானால் நூலை படி, மரம் கோலனானால் நூலை பிடி. பாருங்க, அங்க நூலை பிடிக்கணும், இங்க நூலை படிக்கணும். ஆமா, அது ரொம்ப மிக சிறப்பான. மரம் கோலனாஞ்சா நூலை பிடிச்சா சரி வர வெட்ட முடியும்ல. அதான் சொன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு நல்ல கனிவு தரும். பாட்டு மாலை முழுது விளையாட்டு, பின்பு வழக்கப்படுத்திக்கணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. எங்க விளையாடுறது பிள்ளைய விளையாடவே நேரம் இல்ல. அம்மா பல்லாங்குழி விளையாண்டாங்க. ஆமாமா. எப்படி இதனுடைய தத்துவம் தெரியுமா? என்ன? இருந்த இடத்திலிருந்து எடுத்து இல்லாத இடத்தில் சேர்ப்பது. பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையில சொல்லி கொடுக்குறது, ஆத்தா இப்படி சேர்த்தா அப்படி சேர்த்து வைக்கலாம்னு. இப்ப சேர்த்து வைக்க முடியல. எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா இந்த பல்லாங்குழி? ஒவ்வொரு விளையாட்டுலயும் கருத்துக்கள் இருந்துச்சு, அதனாலதான் அப்ப சொல்லி கொடுத்தாங்க. இப்ப விளையாடவே நேரம் இல்லையா, பிறகு சேர்த்து பாத்துங்க. அந்த பல்லாங்குழி இன்னொரு விளையாடுவா, கிச்சு கிச்சு தம்பலம், கியா தம்பலம் உள்ள வச்சு மண்ணுக்குள்ள மூடுறது, ஒருத்த பொத்துறது, எடுக்கிறது. இது ஏன் தெரியுமா? வீட்டுல சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். எதை கூட்டணும் தெரியுமா? நல்ல விஷயங்களை. எதை கழிக்கணும்? கெட்ட விஷயங்களை. எதை பெருக்கணும்? செல்வத்தை பெருக்கணும். என்ன தேவையோ எதை வகுக்கணும்? வாழ்க்கையை வகுத்து வாழணும். பாருங்க, அதனாலதான் கணக்கும் வாழ்க்கையும் ஒண்ணுடா. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இவ்வளவு பெரிய சிறப்பு, இவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கு இல்லையா? அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்று தேவை அப்படிங்கிற காரணம். அதனாலதான் சொன்னீங்க என்னன்னு? நாடு, தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி நிலம். அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி, உன்பெயர் வள்ளி. வந்த நோக்கம் காவல். காவல் அல்ல, காவலே. காவல். எதற்கு காவல்? திணையெல்லாம் இருக்கிறது தெரிகிறதா சுவாமி? அதல்களை பாதுகாப்பதற்காக. இந்த கிழக்கு இருக்க கடல், அந்த கடலுக்கு என்ன பேர் தெரியுமா? மங்காள விரிகுடா. அந்த கடலை ஒருத்தி காவல் காத்துக்கிட்டு இருந்தா, அவர் பேர் சுரசை. சரி, இங்க இருந்து ஆஞ்சநேயர் போனாரு. அந்த அம்மா தடுத்துருச்சு. ஆமாமா. அம்மா நிழலையே வாழ நிழலா இருந்தவர் மீதி சொன்ன நின்னுட்டாரு, தடுத்துருச்சு. சரி, இந்த ஆஞ்சநேய பெருமான் தீ வச்சார்ல, எங்க? லங்காபுரியில, இலங்கையில அசோகவனத்துல. எதுல வாள் வச்சாரு? ஆஞ்சநேயருடைய வாள்ல தீ வச்சாங்க. வாள்ல தீ வச்சார், சரிதானே? ஆமா, வாள்ல தீ வச்சது இலங்கையில. அதே வாள் அருந்தது ராமேஸ்வரத்துல. சரி, அப்படிதானே? அப்படிதான். அருந்த வாள் எங்க ஒட்டுச்சு? சீதையை நினைச்ச உடனே ஒட்டிருச்சு. சீதை சும்மா நினைச்சான அவன் இல்ல, சீதையை நினைச்சாலும் அப்படி நினைக்கல. கடவுளே, என் மனதிற்குள் ராமனும் சீதையும் உண்மையாக குடிகொண்டிருப்பது என்றால் இந்த வாள் ஒட்டணும்னு ரெண்டு பேரையும் மனசார நினைச்சாரு. மனசுக்குள்ள குடியிருந்தாக ஒட்டிக்கிச்சு. அதான் ராமாயணத்தை பேசினால் புண்ணியம், மகாபாரதத்தை கேட்டால் புண்ணியம். அதனால இந்த இடத்துல உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். என்ன சாமி திடீர்னு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கேங்கிறீங்க? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இப்படி வெக்கப்படுற பொம்பளை பிள்ளை இப்பதாம்மா பார்க்குறேன். ஏன் சுவாமி வெக்கப்படலன்னு வச்சுக்க. ஆமாம், நீ பயங்கரமான ஆள்தா. மாமனுக்கு மட்டும் கோழி கொடுப்ப, மாமனுக்கு குஞ்சம் கொடுப்ப, ஆனால் அண்ணன் கேட்டால் கொடுக்கவே மாட்டேன். யாருக்குமே நான் கொடுக்கல சாமி. எந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்களோ கோழியெல்லாம் சீக்கு வந்து செத்து போச்சு. நீங்கள் என்ன வேலையாக இருந்தீங்களோ? நல்ல வாய், வாய் என்ன நல்ல வாய்ங்கிற. ஆமாம், நீங்கள் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, மாப்பிள்ளைக்கு சிறப்பாக சொல்லுங்கள். உனக்காக பார்த்த மாப்பிள்ளை யார், அவருடைய பெருமை என்ன அப்படிங்கிற விவரத்தை. ஒரு கோழி சீக்கிரம் நிற்கிது, வேணுமா? நாங்கள் என்ன சீக்கு கோழி வாங்குறாளா?
அழகே முருகனவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அழகே முருகனவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அந்த வடிவமாக அன்பு இதயமாக, அன்பு இதயமாக, அன்பு வடிவமாக அன்பு இதயமாக, என்னாலும் அவன் வழியில் நீ போகலாம். அழகே முருகனவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரமா, பார்ப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா. பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரமா, யாரம்மா, பார்ப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா. வழி போகலாம் துணையாகலாம், அந்த வழி போகலாம் நல்ல துணையாகலாம். முருகனை கட்டிக்கிட்டா. எந்த முருகனை? எந்த முருகனை சொல்றீங்க? அப்படி கேளுமா. பேசாதவனை பேச வைத்தானே, ஆஹா, பேசாதவனை பேசாதவனை பேச வைத்தவன் என் இஷ்டதெய்வம் முருகப்பெருமனை. நடக்க முடியாதவனை நடக்க வைத்தானே, ஆமா. சாக போன அருணகிரியை ஆட்கொண்டானே, ஆமா. கந்த சஷ்டி கவசம் பாட வைத்தானே. அடடா. சரி, மாப்பிள்ளை பேரை சொல்றேன்ட்டு எங்க முருகனுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை பேரை எப்ப சொல்லுவீங்க? வேறமா மாப்பிள்ளை பேரத்தான் பெருமையை சொல்லணும். இன்னும் முருகனோட பெருமையில சொல்லிட்டு இருக்கீங்க. கண்ணா, நம்ம ஊர்ல இந்த மணிகண்டன் ஒரு மாப்பிள்ளை இருக்கான் பாரு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஒழுக்கமான பையன். இந்த ஊர்ல பொண்ணு அந்த பையனை கட்டி வச்சிருவோமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. எப்போ ஆச்சு புள்ள வெத்தலை ஓடுவாரு. எப்போ வெத்தலை ஓடுவாரு? அந்த நோக்கம் வந்தா வெத்தலை போடுவாரு. அந்த கணக்கா சொன்னது இல்லையா? அப்ப முருகனுடைய பெருமை ஏன் சொல்றேன்? ஏன்? அவனையே நீ கணவனாக. ஏன் கையெடுத்து கும்பிட சொன்னா கும்புறேன் சாமி. அவரெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நம்ம தகுதி என்ன, அவர் தராதர் என்ன? இந்த கையெடுத்து கும்புற வழக்கம் தான் காலையில புருஷங்கால தொட்டு கும்பிடணும். இந்த வருங்க அவரை தெய்வமா கும்பிடுவேன், கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. நீ சொன்னியல்ல ஆண்டாள்னு. ஆமா ஆமா. ஆண்டாள் எங்க பிறந்தவ? தூங்கலையா? நீங்க தூங்கலையா? அப்ப நீ தானமா சொன்ன கதை. கதை அப்ப சொன்ன கதை இப்போதைக்கு இழுக்கிறீங்க. இந்த ஆண்டாள் இருக்காளே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சூடி கொடுத்த சுடர்குடியாது. சரி, அவள் சூடி கொடுத்த சுடர்குடி. சரி, இப்ப நான் கேட்கிறேன், கேளுங்க. சுடர்குடிங்கிற ஆபரணத்தை எங்க அணியணும்? சுடர்குடிங்கிற ஆபரணத்தை எங்க அணியணும்? எனக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல சாமி. சுடர்குடிங்கிற ஆபரணத்தை கழுத்துல தான் அணியணும். அது கழுத்தில் அணிவதல்ல. சொல்லு. சொல்ல மாட்டேன். அல்லுமகளும் இந்த ஆபத்தை எதிர்விடுத்து, அல்லுமகளும் இந்த ஆபத்தை எதிர்விடுத்தும் அவனையோ துணை இருப்பாய் சரி மடத்து சொல்லும் புனிது வந்தவரே, தவறு வேடும் புரிந்து வந்தவரே, உமையில் கோல் சொல்லும் புகழும் நாரதரை கைவரிசை செல்லாது போ. கடிக்க மாட்டியா? அப்படி சொல்லிருந்தா தான் 40,000. நீ முருகனையே வேணாங்கிறியே, இது எந்த விதத்துலங்க? நான் காட்டுக்குள்ளேயே காவல் பார்த்துக்கிட்டு இப்படியே திரியற சாமி. யாரும் வேண்டாம் சாமி. முருகப்பெருமான் உனக்கு எனக்கு மனமுடிக்க விளையாண்டால் நாரத நான் இல்லை அப்படிங்கிறது சத்தியம். கண்ணா போயிட்டாரா? போயிட்டாரா? முருகா, ஞான வண்டிதா, தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்து கொண்டிருக்கின்றேன். சீக்கிரம் வாருங்கள் முருகா.